ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி ஃப்ரீ கிளாஸோட சிலபஸ் எப்படி பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் சிலபஸ். நீங்கள் இந்த சிலபஸை பார்த்து எழுதிட்டு ஒரு நோட்டில் எழுதுங்க, இல்லைனா ஒரு A4 ஷீட்டில் எழுதுங்க. ஓகே, A4 ஷீட்டில் எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம ஆல்பம் ரெடி பண்ணும்போது யூஸ் ஆகும். இது எழுதிட்டு லாஸ்ட்டில் உங்கள் பேர், ஊர், ஃபோன் நம்பர் எழுதி எனக்கு அனுப்பணும். அது முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரேம் ரேப்பிங் பண்ணணும். ஓகே, ஃப்ரேம் ரேப்பிங் இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதான். ஓகே, 1 வீக்கில் அவங்க பண்ணது. டிசம்பர் 2ஆம் தேதி தான் நான் கிளாஸு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அதில் பண்ணதான் இது. ஃப்ரேம் ரேப்பிங் முடிச்சுட்டு ஆரி ஸ்டாண்டு, ஃப்ரேமு, கிளாத்து. ஓகே, இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வீடியோஸ் நான் கொடுத்துருவேன். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு நான் பக்கத்தில் இருந்து சொல்கிறது போல் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் கற்றுக்க தேவையில்லை. வீட்டில் இருந்தே நீங்கள் ஃப்ரீ டைமில் கற்றுக்கலாம். ஓகே, இது போல் ஸ்டாண்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து ஃபோட்டோ ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்து, அதை பிக்சர்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேசிங் பேப்பர்லேயும் வரையலாம், இல்லை கிளாத்லேயும் வரையலாம். ஓகே, நான் அது உங்களுக்கு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சி எனக்கு அனுப்பணும். ஓகே, அடுத்து அது முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, செயின் ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். செயின் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது ஜரி த்ரெட்டில், அடுத்து சில்க் த்ரெட்டில். ஓகே, காட்டன் த்ரெட்டு ஒரு ஸ்டாண்டு, ஜரி த்ரெட்டும் ஒரு ஸ்டாண்டு, சில்க் த்ரெட் மட்டும் 2 ஸ்டாண்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, முடிச்சுட்டு எண்டு நாட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்டு நாட் முடிச்சுட்டு ஷேப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த செயின் ஸ்டிச்சை ஷேப்ஸில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த கார்னர்ஸ் எல்லாம் எப்படி வரும்னு உள்ளது உங்களுக்கு தெரியும். கொடியிலெல்லாம் எப்படி போடணும்னு உள்ளது உங்களுக்கு தெரியும். அது முடிச்சுட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்கல்ல பிக்சர், அதில் இந்த செயின் ஸ்டிச்சை அப்ளை பண்ணணும். எதுக்காகனா உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. ஓகேயா, நீங்கள் ஸ்பீடாக போடணுன்னா நீங்கள் இந்த டிசைன்ஸில் போட்டு பார்த்தா தான் உங்களால் ஸ்பீடாக போட முடியும். இல்லாட்டி உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். ஓகேயா, ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நீங்கள் டிசைன் வரைஞ்சி, ஓகே, ஒரு பிக்சர் வரைஞ்சி அதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சையும் அப்ளை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டது தான். ஓகேயா, அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல ஸ்பீடு வரும். ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க அது பண்ணுங்கள். இல்லை எனக்கு மட்டும் போதும்னு உள்ளவங்க நீங்கள் சும்மாவே ஸ்டிச்சஸும் ஷேப்ஸும் கொடுத்துருப்பேன், அது மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஓகேயா, அடுத்து இதோட கிளாஸ் டைமிங்ஸ். ஓகே, இது முடிச்சுட்டு ஷேப்ஸ் முடிச்சுட்டு டிசைனில் போடுவீங்க, போட்டு அடுத்து பீட்ஸ் போடுவீங்க. ஓகே, ஒரு 2 வீக்ஸில் நீங்கள் ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ப்ளவுஸில் நீங்கள் ஆரி ஒர்க்கு போட ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். இதில் இருக்க எல்லா ஸ்டிச்சஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுப்பேன், சிலபஸில் இருக்கிறது. ஓகே, டைமிங்ஸ் உங்களுக்கு காலையில் நான் மெசேஜ் பண்ணுவேன், நைட்டும் மெசேஜ் பண்ணுவேன். ஆஃப்டர்நூனில் எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எல்லாரோட கேள்விக்கும், எல்லாரோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புகிற மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரதான் என்னோட மோட்டிவ். இது ஒரு சோசியல் ஒர்க்காக தான் பண்ணுறேன். அதனால் நீங்கள் அனுப்பின உடனேயே எனக்கு மெசேஜ் ரிப்ளை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களை போல் நிறைய பேர் இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு காலையில் அனுப்புவேன், மதியானம் அனுப்புவேன், நைட் அனுப்புவேன் மெசேஜ். ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது, இந்த டைம் தான் பண்ணணும்ல, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க. சாட்டர்டே சண்டே லீவு. ஓகே, மண்டே டு ஃப்ரைடே மட்டும் ஒர்க் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுருங்க. அப்புறமா மெட்டீரியல் லிஸ்ட்டு. மெட்டீரியல் 4 டைப் இருக்குது. ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக கற்றுக்கிட்டா போதும்னா 600 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே, அடுத்து 800 ரூபாய்க்கு இருக்குது, அடுத்து 1000 ருபீஸ்க்கு இருக்குது, அடுத்து 1500க்கு இருக்குது. ஓகே, உங்களுக்கு எந்த கிட்டு தேவையோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், நான் கொரியர் பண்ணிவிடுவேன். ஓகே, பேமெண்ட் ஜிபே வழியாக தான் பண்ணணும். பேமெண்ட் நீங்கள் அனுப்பி அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நான் கொரியர் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு சேர்ந்துடும். அப்புறமா உங்களுக்கு இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி ஜாயின் பண்ண தெரியாதவங்க என்னால் வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஓகேயா, அப்புறமா நீங்கள் அனுப்பின உடனே எனக்கு மெசேஜ் வரணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும். ஓகே, நானும் உங்களை போல் வேலை பார்த்துட்டு
அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இது ஒரு சோசியல் சர்வீஸாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரும் கற்றுக்கணும் உள்ளதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு லெஃப்ட் ஆகுறீங்க உடனே ரிப்ளை வரலன்னு. உடனே ரிப்ளை இல்லை, எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணணும். நீங்களே யோசித்து பாருங்கள் எப்படி ரிப்ளை பண்ண முடியும்னு. லெஃப்ட் ஆகுறவங்க ஆகட்டும், இருக்கிறவங்க நீட்டாக படிச்சுட்டு நம்ம ஒரு 2 வீக்ஸில் அடுத்து ப்ளவுஸ் போட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஓகே, பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுங்க. ஓகேயா, வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க. இதில் ஒரு ஸ்டிச் நீங்கள் போட்டு அனுப்பின உடனே நான் ஓகே கரெக்டு நெக்ஸ்ட்டு போங்கன்னு சொல்லும்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு போயிடுங்க. நான் ப்ளேலிஸ்ட் நான் கொடுத்துருவேன். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் என்னை எதிர்பார்த்து இருக்க வேண்டாம், நெக்ஸ்ட்டு நீங்கள் போயிடலாம். இல்லை நான் பிக்சர்ஸ் பார்க்கலைனாலும் நீங்கள் இது கரெக்டுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா நீங்கள் அடுத்ததுக்கு போங்க. நான் இது வந்து கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரியா? தேங்க்யூ.